எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம் மக்களே. மீண்டும் கவலைப்படுவது நிறுத்துகள் நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் யார் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள்? ஜாய் டிவி வழியாய், யூடியூப், ஃபேஸ்புக் வழியாய் நான் உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். தேவனுடைய ஆவி தாம் இன்றைக்கும் உங்களுடைய புரிந்து கொள்ளுதலை திறப்பாராய் தொடர்ந்து நீங்கள் முன்னோக்கி செல்லும்படி, மேலும் அநேகருக்கு இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. குறிப்பாய் யார் பலவிதமான பரிதவிப்பான சூழ்நிலையில் இருக்கிறார்களோ, எனவேதான் யார் எப்படிப்பட்ட மக்கள் எந்த மாதிரியான சூழ்நிலைகளை கடந்து சென்றாலும் சரி, எந்த பகுதியை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாய் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். இந்த இடத்திலே தேவனுடைய ஆவி தாமே உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருக்கேன். எனவேதான் ஒரு சிறப்பு அழைப்பை நான் உங்களுக்காக கொடுக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு நாள் ஞாயிறு வரை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை யூனிவர்சல் ஆலயம் திறந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளினால் யார் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்களோ, நீங்கள் இங்கே வரவேற்கப்படுகிறீர்கள் மக்கள். அல்லது தொலைபேசியில் எங்களை தொடர்பு கொள்ளலாம், வாட்ஸ்அப்பில் செய்தி அனுப்பலாம். இதோ உங்களுக்கான ஒரு சிறப்பு அழைப்பு. கவனிங்கள், தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். வணக்கம் மக்களே. மிக சரியாய் இந்த நேரம் அண்ணா சாலை 1000 விளக்கு பகுதியில் அமைந்துள்ள நம்முடைய யூனிவர்சல் ஆலயத்துடைய தலைமை சபையிலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் இங்கே திரையிலே பார்ப்பதை போல நீங்கள் யார் மன அழுத்தம், பதற்றம், ஆரோக்கிய பிரச்சனைகள், தற்போதைய எண்ணங்கள், மேலும் உறவுகளிலே பிரச்சனை, துரதிருஷ்டங்கள், பாபங்களினால் பாதிக்கப்படுதல், ஆவிக்குரிய தாக்குதல்கள், உடல் வலி, பொருளாதார பிரச்சனைகள், புகைப்பிடித்தல், கெட்ட பழக்கங்கள், அழிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை, தீர்க்க முடியாத வியாதிகள், சுவாசத்தை இழந்து கொண்டிருக்கிறீர்கள், கடன் பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறீர்கள், வாழ்க்கையிலே சுழல்கிறீர்கள், பயத்தினால் தாக்கப்பட்டிருக்கிறீர்கள், கெட்ட கனவினால் ஒவ்வொரு பொருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், மேலும் மற்ற பிரச்சனைகளை யார் இந்த கடத்தி செல்கிறீர்களோ, நான் உங்களுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு கொடுக்கிறேன். நீங்கள் யாரா இருந்தாலும், எந்த நம்பிக்கையை சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த இடத்தை சேர்ந்தவராக இருந்தாலும், இது உங்களுக்கான இடம். நான் நம்புகிறேன் உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய், உங்களுடைய கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் இது உங்களுக்கான இடம். நீங்கள் என்னுடைய சிறப்பு விருந்தினர், முற்றிலும் இலவசமாய் உங்களுடைய உறவினர், உங்களுடைய நண்பர்கள், அக்கம் பக்கத்தினர் யாரெல்லாம் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். விசேஷமாய் உங்களுக்கான இடம், உங்கள் கவலைகள் நிறுத்தப்படும்படியாய் நாங்கள் உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவர் தாமே இருக்கிறார். உங்களுக்காக உதவின் கர தீட்டும்படியாய் மறந்து விடாது. இந்த கவலைகள் நிறுத்தப்பட முடியும். நீங்கள் அந்த பிரச்சனையால் தொடர்ந்து பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. அனைவருக்கும் வணக்கம். யூனிவர்சல் ஆலயம் தேவனுடைய ராஜ்யத்தின் நம்முடைய தலைமை சபை மவுண்ட் ரோடில் அமைந்துள்ள ஆலயத்தின் சாலை வழி இதுவே. நீங்கள் யார் சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஆலயத்திற்கு வருவீர்களோ, இதுதான் உங்களுக்கான சாலை வழியா இருக்கிறது. சாந்தி, எல்ஐசி, 1000 விளக்கு, இந்த வழிகளை நீங்கள் கடந்து வருவீர்கள் நம்முடைய ஆலயத்தை சென்றடைய. நாம் இந்த வீடியோவில் முன்னோக்கி செல்லலாம். நீங்கள் யார் பேருந்தில் பயணம் செய்து ஆலயத்துக்கு வர வேண்டியதாக இருக்கிறதோ, இப்பொழுது நீங்கள் பார்க்க போகிற இந்த பேருந்து நிறுத்தம், இந்த இடத்தில் தான் ஆனந்த் தியேட்டர். இந்த பேருந்து நிறுத்தம் தான் உங்களுக்கானது. நீங்கள் ஆலயத்திற்கு வருவதற்கு இங்குதான் இறங்க வேண்டும். இந்த இடத்தில் நீங்கள் இறங்கின பிற்பாடு இதற்கு எதிரில் உங்களால் ஆலயத்தை பார்க்க முடியும். ஹெல்ப் சென்டர், நம்முடைய உதவி மையம் இந்த இடத்தில் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ, நீங்கள் யார் ஜெமினியிலிருந்து வருவீங்களோ, இதை நீங்கள் ஆலயத்துக்கு வர வேண்டிய சாலை வழியாக இருக்குது. தேனாம்பேட்டை, டிநகர், வள்ளுவர் கூட்டம், கோடம்பாக்கம், இந்த சுற்றுப்புறத்தில் வாழ்கிற நீங்கள் அல்லது யார் ஜெமினி சைடு நீங்கள் ஆலயத்துக்கு வருவீங்களோ, இதுதான் நீங்கள் தாண்டி வர வேண்டிய வழி. அப்போலோ ஹாஸ்பிட்டல், பிரீம்ஸ் ரோட், இதை தாண்டி நீங்கள் வரும்பொழுது நீங்கள் ஆலயத்தை கண்டுபிடிக்கலாம். இப்பொழுது நீங்கள் இடதுபுறத்தில் பார்க்குறது போல் நம்முடைய ஆலயம் இந்த இடத்துல இருக்குது. மெக்ரனெட் பேக்கரி பக்கத்தில். நீங்கள் யார் இந்த பக்கத்துலேருந்து பேருந்தில் வர வேண்டிய சூழ்நிலை இருக்கோ, இப்போது நீங்கள் பார்க்க போகிற இந்த பேருந்து நிறுத்தம் தான் உங்களுக்கானது.
இந்த இடத்துல இருந்து இறங்கி இதற்கு பின்பாக நீங்கள் நடந்து வரும்பொழுது ஆலயத்தை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் இந்த மேப்பில் பார்க்குறது போல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்கள் ஆலயத்தை கண்டுபிடிக்க. நன்றி. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் மக்களே. நீங்கள் பார்த்தீர்கள் எப்படி நீங்கள் மவுண்ட் ரோடில உள்ள தலைமை சபைக்கு வரலாம். அதே சமயத்திலே கிளை சபைகளிலும் 6 இடங்களிலே உள்ள கிளை சபைகளிலும் நீங்கள் வரவேற்கப்படுகிறீர்கள். இங்கேயும் நீங்கள் விசேஷமாய் வரவேற்கப்படுகிறீர்கள். ஒவ்வொரு நாள் நீங்கள் ஒரு சரியான பிரச்சனைக்கான தீர்வை பெறும்படி அதற்கான கூட்டங்களும் ஆலோசனைகளும் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு திங்களும் பொருளாதாரத்துக்கான வழிகாட்ட நீங்கள் முன்பு தொடர்ந்து எங்களோடு இணைந்திருந்ததை போல நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்ச்சி நிகழ்ந்ததை போல செவ்வாய்க்கிழமையிலே வியாதியஸ்தருக்காய், புதன்கிழமையிலே பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்துக்காய். உதாரணமாய் சற்று முன்பு இன்று இரவு ஆசீர்வாதமான ஒரு கூட்டம் நடந்தது. தேவனுடைய ஆவி தாமே அநேகரை பலப்படுத்தும்படி. வியாழக்கிழமை திருமண வாழ்க்கை, அதற்கான ஆலோசனை. வெள்ளிக்கிழமை மாபெரும் விடுதலை கூட்டம். சனிக்கிழமை தீர்க்க முடியாத வழக்குகள். ஞாயிற்றுக்கிழமை மிக விசேஷமான தருணம். இப்படி விசுவாசத்தினால், தேவனுடைய வார்த்தை மீது உள்ள விசுவாசத்தினால் ஆலயத்தை அணுகின மக்கள் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிற்பாடு, அதனை நடைமுறைப்படுத்தின பிற்பாடு அவர்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் கண்டிப்பாய் அசாதாரணமானவை, அதாவது அதி அற்புதமானவை, சாதாரண காரியங்கள் அல்ல. முடியாதவைகளை தேவன் அவங்க வாழ்க்கையிலே செய்து காண்பித்தார். எது மனுஷனுக்கு அசாதாரணமான ஒன்றா இருந்ததோ தேவனுக்கு அது சாதாரணமான சாத்தியமானது. இதோ ஒரு அற்புதமான சாட்சி. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையில இந்த நபர் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தியதற்பாடு அவருடைய பொருளாதார வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றம். உண்மையிலே ஜூன் மாதம் முழுவதும் தேவனை கனம் பண்ணுகிற மாதம். யார் தேவனை கனம் பண்ணுகிறாரோ அவர் வார்த்தையில் சொல்லுகிறார், நான் அவர்களை கனம் பண்ணுகிறேன். கர்த்தர் இந்த நபரை கனம் பண்ணினார். காரணம், இவர் முதலாவது தேவனை கனம் பண்ணினார். சாட்சி கவனிகள். தொடர்ந்து நாம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கலாம். பெயர் டேனிஸ் அன்டோனியோ. எனக்கு 37 வயதாகிறது. நான் ஒரு வக்கீல். நான் எப்பொழுதுமே மிகவும் அதிகமாய் படிக்கக்கூடிய, கடினமாய் உழைக்கக்கூடிய ஒருவனாக இருந்தேன். ஒரு நாளைக்கு 16 மணி நேரத்துக்கு மேலாக வேலை செய்கிற ஒருவனாக இருந்தேன். ஒரு வக்கீலாக இருந்ததினால் ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் அப்படியாய் பெறுவேன். ஆனால் எனக்கு பெருமிதமாய் காண்பித்துக் கொள்வது பிடிக்கும். எனக்கு பிரயாணிப்பது பிடிக்கும். வீணான பொறுப்பற்ற விதமாக காரியங்களுக்காக செலவழிப்பது, அப்படியாக நான் இருந்தேன். நான் அப்படியாய் உணரும் பொழுது ஏராளமான கடன் எனக்கு ஏற்பட்டு விட்டது. எப்படி அதை சரிபடுத்துவது என தெரியாமல் மிகவும் பதற்றமான, பாதிப்படைந்த ஒருவனாக நான் வீட்டுக்கு வருவேன். மூர்க்கமான ஒருவனாக வீட்டுக்கு வருவேன். அதாவது என் மனைவியிடத்தில் நான் பேசிய விதம், கண்டிப்பா இதற்கு என் மனைவி ஒரு காரணம் அல்ல, அது அவளுடைய பிரச்சனை அல்ல. எப்படி விஷயங்களை பிரித்து பார்ப்பது எனக்கு தெரியல. அதாவது நான் வெளியில சந்திக்கிற பண சம்பந்தமான பிரச்சனையை வீட்டுக்குள்ள நான் எடுத்துக்கொண்டு செல்வேன். அதனால அன்றாடம் ஏராளமான பிரச்சனை. ரொம்ப பதட்டமான ஒருவனா மாறினேன். ஏராளமான சண்டைகள் உருவானது. ராத்திரி நேரத்துல எனக்கு தூக்கம் இருக்காது. என்னால தூங்க முடியாது. அதனால விடிய காலையில என்னால வேலைக்கு போக முடியாது. அது காலையில எழுந்து, ஏன்னா அதனால ஏற்பட்ட மன அழுத்தம், மன உளைச்சல், சரீர பாதிப்பு மட்டுமல்ல, மன ரீதியான பாதிப்பு கூட. அந்த நேரமே எனக்கு ஆலயத்துல என்ன மாதிரியான காரியங்கள் செய்துட்டு இருந்தாங்கன்னு தெரியும். எனக்கு தெரியும், நான் தேவனிடத்துல என்னுடைய பொருளாதார சூழ்நிலையை கொண்டு சென்றால் கண்டிப்பா கர்த்தர் அந்த சூழ்நிலையை மாற்றுவார். எனக்கு தெரியும். ஆனா நான் ரொம்ப பெருமையா இருந்தேன், ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். அடிமட்டமான ஒரு நிலைமைக்கு நான் தள்ளப்படுற வரைக்கும் இனிமேலும் எதுவுமே செய்ய சக்தி இல்லை என்ற அளவுக்கு. அதாவது ஏன்னா என்னுடைய அறிவு, மனுஷ ரீதியான அறிவு, என்னுடைய படிப்பு, என்னுடைய திறமை, அதன் மூலமா நான் சரிபடுத்தலான்றதை நிரூபிக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணேன். என்னுடைய பெருமை, எனக்கு தேவனுடைய உதவி தேவைன்றதை நான் உணர முடியாம என் கண்களை மறைச்சிடுச்சு. நான் என்ன செய்வேன், ஆலயத்துக்கு போவேன். அதாவது 22-23 வருஷமா நான் ஆலயத்துக்கு போயிட்டு இருந்தேன். ஆனா நான் முதற்கனியை தொட்டு கொண்டு இருந்தேன். என்னுடைய வாழ்க்கை வட்டத்துக்குள்ளதான் சுற்றி வந்துட்டு இருந்தது. என்னால அதுல இருந்து வெளியே வர முடியல. ஒரு ஸ்னோபாலுக்குள்ள இருக்கிற மாதிரி தான், ஒரு வட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி தான் என் நிலைமை இருந்தது. 2020ஆம் ஆண்டு அப்போதான் என்னுடைய சொந்த வாழ்க்கை மேல என்னுடைய பார்வையை நான் செலுத்த தொடங்கினேன். ஆலயத்துக்கு போவேன். அது ஜனவரி மாதம் 2020. என் மனைவி உண்மை தன்மையா இருந்தாங்க. அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருந்தாங்க. தேவனை மதிக்கிறவங்களா இருந்தாங்க. முதற்கனியில தேவனுக்கு உண்மையா இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை முன்னோக்கி சென்றது.
ஆனா என் வாழ்க்கை முன்னோக்கி போல. I didn't have patience. என் மனைவி இடத்துல நான் பரிசுத்தாவை பார்த்தேன். அப்பதான் நான் தேவனிடத்துல சவால் வைத்த, ஆண்டவரே, நீங்க என் மனைவிக்கு என்ன கொடுத்துருக்கீங்களோ அது எனக்கு வேணும். I had more disposition. நீங்க என் வாழ்க்கையை மாத்தணும். அப்பதான் நான் தேவனுக்கு உண்மையா இருக்க தொடங்கினேன். முதற்கனியில உண்மையான என் வாழ்க்கையின் எல்லா பகுதியிலையும் உண்மையா இருந்தேன். எல்லாமே மாறதை நான் பார்த்தேன். என் வாழ்க்கையில முன்னாடி எனக்கு தூக்கம் இருக்காது, இரவுல நான் பிற்பாடு நல்ல உறக்கம் வந்தது. I would முன்னாடி எனக்கு திருமணத்துல பொறுமை இருக்காது, இப்ப எனக்கு பொறுமை இருந்தது. நான் இரவுல ஒழுங்கா உறங்குறேன்றதை நான் பார்த்தபோது அது எனக்கு நிலைமையை கொடுத்தது. மறுநாள் நான் என்னுடைய பணியை தொடரும்படி அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்தது. financial முன்னாடி கிடைக்காத பல கான்ட்ராக்ட் கிடைச்சது. என் கையில பணம் வந்ததை நான் வர்றதை நான் பார்த்தேன். முன்னாடி பணத்தை நான் தேவையில்லாத பிரயோஜனமற்ற காரியத்துக்கு பணத்தை செலவழிப்பேன். I started ஆனா இப்போ என்னுடைய பொருளாதாரத்தை எப்படி புத்தி உள்ள விதத்துல நான் செயல்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால என் கடன்களை அடைந்து தீர்க்க முடிந்தது. paid by parcel. யாருக்கிட்டலாம் கடன் வாங்கணும், எல்லா மக்களுடைய கடனையும் அடைச்சேன். நான் அவங்க எல்லாக்கிட்டே கடனை திரும்ப கொடுத்துட்டேன். என்னால பார்க்க முடிஞ்சது, ரொம்ப சீக்கிரமா நான் அந்த கடன்களை அடைச்சிட்டேன். That's when I started என்னால கவனிக்க முடியாது. ஏன் என்னால கடனை அடைக்க முடியலன்னா, ஒரே நபருக்கு நான் 2-3 தடவை திரும்ப அந்த பணத்தை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நிதானிச்சேன், கவனிச்ச பிற்பாடு ஒரே தடவை முழு தொகையா கொடுத்து நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் அடைச்சேன். எவ்வளவு நான் என் நேரத்தை வேலையில கஷ்டப்பட்டு வீணாக்கியிருக்கேன், அதாவது உழைப்புன்ற பேர்ல வீணாக்கியிருக்கேன் நான் கவனிக்க முடிஞ்சது. 16 மணி நேரம் நான் வேலை செய்தது. the necessity of அதுக்கு பிற்பாடு நான் அந்த வேலை நேரத்தை குறைக்க ஆரம்பிச்சேன். ஒரு நாளைக்கு ஏதாவது சொல்லணும்னா anxious. ரொம்ப குறைஞ்சிது. ஒரு நாளைக்கு 6-7 மணி நேரம் தான் நான் வேலை செய்யும்படியா பிற்பாடு மாத்திக்கிட்டேன். Today I have totally எல்லா கடனையும் அடைஞ்சு தீர்க்கதை நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு அதிக நேரம் வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லாம, அதே சமயம் நான் உங்களுக்கு பதட்டமா இருந்த மாதிரி பதட்டமா இருக்க வேண்டிய அவசியமே இல்லாம நான் எல்லா கடனையும் அடைச்சேன். today profession திருமணம் ஒரு ஆசீர்வாதமான திருமணம். இன்றைக்கு through the நல்லா வேலை செய்யறேன். எனக்கு எந்த ஆரோக்கிய குறைபாடும் கிடையாது, need பதட்டம் இல்லை, தலைவலி இல்லை, to guide my profession. நல்ல உறக்கம் இருக்கு. இன்னைக்கு நான் வேலையை பத்தி பேசும்போது தேவனுக்கு மகிமை பரிசுத்தாவின் மூலமாய் House எனக்கு தேவன் வழிகாட்டுதல் கொடுக்கிறார். என்னுடைய வேலையை நான் எப்படி முன்னோக்கி செல்லணும்னு சொல்லி totally transformed. இன்னைக்கு நான் இடங்களை வாடகைக்கு விடுறேன். என்னுடைய சொந்த வீடு, என்னுடைய சொந்த கார்கள், Everything has என்னுடைய மோட்டர் பைக் இருக்கு. என் வாழ்க்கை முற்றிலுமா மாற்றப்பட்டிருக்கு. தேவனுக்கு மகிமை பரிசுத்தாவினால எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. நான் இப்ப வருத்தப்படுற ஒரே விஷயம், ஏன் நான் தேவனை முன்னாடி சோதிக்கல அப்படின்னு. ஏன்னா என் வாழ்க்கையில நான் அநேக காலங்களை வீணாக்கிட்டேன். going. 23 வருஷம் ஒரு வட்டத்துக்குள்ள சுற்றுன மாதிரி என் வாழ்க்கை முன்னோக்கி போகல. Today I learned இன்றைக்கு நான் கற்றுக்கொண்டேன் தேவனை என்னுடைய வாழ்க்கையில முதலாவது வைப்பதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து. மக்களே, இந்த நேரம் இந்த அதி அற்புதமான சாட்சியை பார்த்த நீங்கள் கண்டிப்பாய் ஒரு தெளிவை பெற்றிருப்பீர்கள். தேவனுடைய வார்த்தை இன்றும் பலன் தருகிறது. எனவேதான் யூனிவர்சல் ஆலயத்திலே மாபெரும் இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்கிறது. யார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய தேவை என்ற ஒரு நிலைமையில இருக்கிறீர்களோ, கண்டிப்பாய் வாழ்க்கையினுடைய பல பகுதிகள் பல நேரங்களில் நமக்கு சவாலான ஒன்றா இருக்கிறது. யார் தேவனுடைய உதவியை தேடுகிறார்களோ கண்டிப்பாய் அவர் உதவியை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் சொன்னார், என்னை முழு இருதயத்தோடு தேடுகிறவன் என்னை தேடுகையில் கண்டடைவான். ஒருவேளை நீங்க சொல்லலாம், என்னால முழு இருதயத்தோட தேவனை தேட முடியல, என்னுடைய எண்ணம் பல பிரச்சனைகள்ல சிதறி போயிருக்கிறது, பல விஷயங்கள்ல என் கவனம் சிதறி போயிருக்கிறது. உண்மையில உங்களுடைய மனநிலை ஒருமுகப்பட முடியாத காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெற்றிடம், அந்த விருவை. ஆனா அதை நீக்கக்கூடிய ஒரே வல்லமை பரிசுத்தாவிக்கு மட்டுமே உண்டு. நீங்கள் இதனை தொடர்ந்து கேட்க போகிற சாட்சி உங்களுக்கு தெளிவாகும். நீங்கள் இதை புரிந்து கொண்டால், முதலாவது அவர் ஆவியை பெறுவதிலே முதலீடு செய்தார், கவனம் செலுத்தினார். உங்களுடைய வெறுமை நீக்கப்படுவது மாத்திரமல்ல, உங்கள் எல்லா பண பிரச்சனைகளும் தீர்க்கப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த இஸ்ரவேல் நிகழ்ச்சியுடைய ஒரு சிறு விளக்கத்தின் வீடியோ, அதனை தொடர்ந்து அதி அற்புதமான விசேஷமான வெறுமை நீக்கப்பட்ட கர்த்தருடைய ஆவின் வல்லமையால் வெறுமை நீக்கப்பட்ட ஒரு சாட்சி நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியின் இறுதியிலே உங்களுக்கான விசேஷ ஜெபத்தை செய்ய போகிறோம். வெறுமையாய் இருப்பதை தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் சிறப்பானவர். தேவன் சிருஷ்டிப்பதில் மிகவும் வல்லமையானவர். எப்போ பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்ததோ, தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாம் உருவாக்கப்பட்டிருந்தது. அதேபோல் ஜெயித்தவர்களும் இருந்தார்கள். யாரெல்லாம் தன் வாழ்க்கையில் தேடினார்களோ அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். வெறுமையை எப்படி நிரப்புவது என்று. ஆபிரகாமனுடைய வெறுமை, தன் வாழ்க்கை இருந்த அவமானம் மாறியது.
வாக்களிக்கப்பட்டதை பெற்றார். அன்னாளுடைய வெறுமை மாற்றப்பட்டு ஆனந்தத்தின் கண்ணீரை பெற்றார். ராகாபினுடைய வெறுமை தொலைக்கப்பட்ட வாழ்க்கையாய் இருந்தது, பரிபூர்ணம் அடைந்த வாழ்க்கையாய் மாறியது. யோபினுடைய வெறுமை எல்லாவற்றையும் இழந்தார். கடைசியில் தேவனை அறிந்து கொண்டார், மீண்டும் யாவையும் பெற்று கொண்டார். கிதியோனின் வெறுமை அவருக்கு அவமானமாய் இருந்தது, கடைசியில் வெற்றியை கண்டார். கல்யாண வீட்டின் அங்கிருந்த பானைகள் வெறுமையாய் ஆனது. இயேசு தண்ணீரை நிரப்ப சொன்னார், அது புது திராட்சை ரசமாய் மாறியது. உதிரப்போக்கில் இருந்த அந்த ஸ்ரீ வெறுமையாய் இருந்தார். ஆரோக்கியம் இல்லாமல் பரத்தை இழந்து யாவும் மாறியது. அவர் வாழ்க்கை பரிபூர்ணம் அடைந்தது. நீங்கள் பார்க்கும் இந்த வனாந்திரம் வெறுமையாய் இருக்கிறது. அதே இடத்தில் தேவன் தன் வல்லமை வெளிப்படுத்தினார். பகலில் மேக ஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமாகவும் நிரப்பப்பட்டது. தேவன் வரும் பிரசன்னம் வெறுமையை நீக்கும். வெறுமையாய் இருந்த அந்த ஜனங்களை வழிநடத்த தேவன் வந்தார். அதனால்தான் அவர் மிகவும் சிறப்பானவர். நிறைவேற்றின வாக்கு தத்தம் பரிபூர்ணம், முழுமையான மாற்றம் அடைவது. எனவே யார் நீங்கள் வெறுமையோடு உங்களுடைய சரீரத்திலும் ஆத்துமாவிலும் இருக்கிறீர்களோ, எனவே உங்கள் வாழ்க்கை அர்ப்பணியுங்கள், நீங்கள் நிரப்பப்படுவதற்காக. ஏனென்றால் அவருக்கு தெரியும் எப்படி சிறப்பான விதத்தில் செய்வதென்று. எனவே வெறுமையின் அவமானத்தை மாற்றிக்கொள்ள விரும்பினால் வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள வாருங்கள். கடற்கொள்ளையர்கள் என்ற வார்த்தையை கேட்டால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? நீங்கள் நினைக்கிறீர்களா நான் படத்தை பற்றி கூறுகிறேன் என்று? உண்மையாய் கடற்கொள்ளையர்கள் இருப்பார்களா? உங்க சொல்ற பிரகாரம் எல்லாவற்றை திருடிட்டு போவார்களா? எனக்கு 12 வயசு இருக்கும்போது நான் குடியும் சிகரெட் பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன். சுரினாமி, ஹாலாந்து இந்த 2 இடத்துலையும் நானும் அவங்களும் சேர்ந்து சிகரெட் ஆனது கடத்தவும் பிற்பாடு நான் கேப்டன்ஷிப் ஆனேன். எல்லாத்தையும் அங்கேருந்து பொருள் எடுத்துட்டு போகணும், கொடுக்கணும், எல்லாமே செய்யணும். பிற்பாடு என்னுடைய முதலாளி நான் எந்த அளவுக்கு வளரன்னு பார்த்து அவர் எனக்கு ஒரு சிறந்த போட்டு கொடுத்து இன்னும் நிறைய சரக்குகள் பிரேசிலுக்கு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய படகு கொடுத்தாரு. இந்த படகு கொடுத்தாரு பெருசா. முதல்ல நான் தூங்கும்போது 8 ரவுடிகளோட நான் தூங்கினேன். பிற்பாடு 15, 20 நிறைய ரவுடிகள் எனக்கு கீழே வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. ஒரு கேப்டன் எல்லாத்தையும் நான் ஆளலாம் அப்படின்னு நினைச்சேன். அந்த நேரம் நான் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ நான் ஒரு சுரினாமில இருந்தேன், என்னுடைய நாட்டுக்கு போக விரும்பின பிரேசிலுக்கு. ஆனா அந்த நேரம் நான் அந்த அளவுக்கு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன். ரொம்ப மோசமான கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையா மாறிட்டேன். குடிப்பழக்கத்துக்கு அடிமையா மாறினேன். பிற்பாடு என்னுடைய அம்மாவுடைய உதவியை தேடி போலான்னு சொல்லி என்னுடைய ஊருக்கு போகணும்னு நினைச்சேன். அம்மா அப்படின்னு சொன்னேன். ஆனா அம்மா எனக்கு உதவி செய்யல. மகனே, நீ மாற போறதில்லை. ஏன்னா நீ மாறணும்னு விரும்பல. இந்த உலகத்துல இருக்க வாழ்க்கையை தான் நீ வாழணும்னு விரும்புற. நான் ஏன் இந்த உலகத்துல உன்னை கொண்டு வந்தேன்னு எனக்கு இருக்கு. ஒருவேளை என் மகன் இறந்துட்டான்னு கூட நான் நினைச்சிருக்கேன். எங்க அம்மா பேசின அந்த ஒரு வார்த்தை என்னை ரொம்ப அதிகமா காயப்படுத்தியது. இன்னும் கெட்ட பழக்கத்துக்கு, கஞ்சா பழக்கத்துக்கு ரொம்ப அதிகமா அடிமை ஆயிட்டேன். போலீஸ் ஆனவங்க எங்க வீட்டுக்கு வருவாங்க. அவங்க எல்லா கதவையும் போட்டு உடைப்பாங்க. என் மகன் உள்ள இருக்கானான்னு தேடி பார்ப்பாங்க. எனக்கு அந்த அளவு அவமானமானது இருக்கும். அந்த அளவு நான் கஷ்டப்பட்டிருக்கேன். நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். வீட்டுக்குள்ள அழுதுட்டே இருப்பேன். ஏன்னா மக்கள் வந்து சொல்லுவாங்க, உன்னுடைய மகன் ரோட்ல பஸ் ஸ்டாப்ல படுத்துட்டு இருக்கான், போய் குப்பைகள்ல இருக்க உணவை சாப்பிட்டுட்டு இருக்கான். செத்துடலான்னு சொல்லிட்டு தற்கொலை பண்றதுக்கு முயற்சி எடுத்தேன். கழுத்தை சுத்தி கயிறை கட்டிக்கிட்டு பிரிட்ஜு மேல இருந்து குதிக்கலாம்னு நினைச்சு குதிக்க போற நேரத்துல என்னுடைய கசின் அங்கிருந்து பார்த்து ஓடி வந்து, என்ன பண்ற எல்டன், என்ன ஆயிடுச்சு? ஆன்டி உனக்கு வந்து காசு கொடுத்துருக்காங்க. எப்போ அவங்க வந்து இந்த வார்த்தை சொன்னாங்களோ, எங்க பணம் அப்படின்னு நான் கேட்டேன். இல்ல, அத்தை என்ன சொன்னாங்கன்னா, கையில காசு தரமாட்டேன், உனக்கு பஸ் டிக்கெட் வாங்கி சம்போலுக்கு உன்னை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் எப்போ என் மருமகனை அந்த நிலைமையில பார்த்தனோ எனக்கு ரொம்பவும் அதிர்ச்சியா இருந்தது. அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு பைரட், ஒரு நல்லா இருந்த மனுஷன் எப்படி அந்த நிலைமைக்கு வந்தாரு.
அவருடைய நிலைமையானது ரொம்ப ரொம்பவும் மோசமானதா இருந்தது. அவருடைய ஜீன்ஸு மண்ணுல போட்டு புரட்டி ரொம்பவும் அழுக்கானவரா இருந்தார். அவரை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. என் ஆன்ட்டி அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போனாங்க. நான் அவங்க வீட்டுக்குள்ள போனேன். அங்க டேபிள் மேல ஒரு 5000 கிட்ட காசு இருந்தது. இப்போ 3 நாள் நான் பிரயாணம் பண்ண பஸ்ஸில் என் ஊர்ல இருந்து கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வர்றதுக்கு என்னால் 3 நாள் கஞ்சா அடிக்காம குடிக்காம என்னால் இருந்ததே இல்லை. அவங்க அந்த பக்கம் திரும்பின உடனே அங்கிருந்த பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். அது என்னுடைய தசம பாகமா இருந்தது. அது என்னுடைய முதல் கனி என்னுடைய தேவனுக்காக. அங்க பக்கத்து வீட்டார்கிட்ட எப்படியோ விதத்துல நான் திரும்ப அந்த இடத்துக்கு போனேன். நெடுகாலமா நான் வீடு இல்லாம இருந்தேன். இப்போ தெரு பசங்களோட எப்படி பேசணுன்ற அந்த ஒரு பழக்க வழக்கம் எனக்கு இருந்தது. இந்த பழக்க வழக்கத்தோட நான் பேசினேன், இங்க வா, என்கிட்ட 10 பொட்டலம் இருக்கு. இப்போ அங்க அவரு அந்த 10 பொட்டலம் என்கிட்ட குத்தாரு, கஞ்சா அடிக்கிற அந்த பொட்டலம். அதுக்கப்புறம் நான் கையில இருந்த காசு நான் கொடுத்தேன். அந்த இடத்துலயே அந்த 10 பொட்டலத்தையும் நான் கஞ்சா அடிச்சு காலி பண்ணிட்டேன். நான் நினைச்சேன் அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு. ஏன்னா கொஞ்ச நாளா அவர் வீட்ல இருந்து காணாம போயிட்டாரு. நான் அப்போ நினைச்சேன், என் தேவனே, அவர் எங்க போயிட்டாரு, அவருக்கு என்ன ஆச்சு, அவர் எப்படி இருக்காருன்னு எனக்கு தெரியலையே. நான் கண்ணை மூடி ஜெபிச்சிட்டு இருந்தேன். நான் கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அவர் என் பக்கத்துல இருந்தாரு. அவருடைய சட்டை இல்லாம உடம்புல ஒரே ரத்த காயமா இருந்தது. அப்ப அவங்க சொன்னாங்க, எழுட்ட நீ எங்க போயிட்ட, உனக்காக ரொம்ப நான் கவலைப்பட்டேன், எங்க இருந்த? இல்ல ஆண்டி, நான் இங்கதான் பக்கத்துலயே இருந்தேன். இங்க பாரு, இந்த துணியானதை நான் உனக்காக வாங்கியிருக்கேன், நீ உன்னை தயார்படுத்திக்கோ, நம்ம ஒரு இடத்துக்கானது இப்ப போறோம். அப்ப எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருந்தது. யூனிவர்சல் சர்ச்சுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. அப்போ ஆண்டி, இதெல்லாம் எனக்கு உதவியா இருக்காது அப்படின்னு சொன்னேன். எனக்கு என் வாழ்க்கை மேல நம்பிக்கையே இல்லை. நான் எப்போ டிவியில அந்த நிகழ்ச்சியானதை பார்த்தனோ, கெட்ட பழக்கத்திலிருந்து குணமாக்குதல் நிகழ்ச்சியை நான் பார்த்தனோ, நான் அந்த நிகழ்ச்சியை பார்த்து அந்த உதவி எண்ணுக்கு நான் தொடர்பு கொண்டேன். இதுதான் நேரம் நான் முடிவெடுத்தேன். அப்போ நான் கேட்டேன், இந்த ஆண்டவர் தான் எல்லாருடைய வாழ்க்கையை மாத்துவாரா? ஒருவேளை வாழ்க்கை மாறலனா இந்த இடத்த விட்டு நான் போயிடுவேன், இன்னும் ரொம்ப மோசமா நான் மாறிடுவேன். அப்போ என்னுடைய ஆண்டி சொல்லிச்சு, இல்ல மருமகனே, நிச்சயமா வித்தியாசம் ஏற்படும். அப்படியா, சரி போலாம் அப்படின்னு நான் சொன்னேன். உனக்கு உதவி தேவையா? ஆமா. உண்மையாவா? இது மூந்து பாரு, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கஞ்சா வாசனை வருதா? ஆமா வருது. சரி, இது குடிச்சு பாரு. இது சாராயமா? ஆமா. நல்லா இருக்கா? மீதி இருக்கிறது குடிக்கிறியா? பாருங்க என்ன நடக்க போகுது என்று, தேவன் என்ன விஷயத்தை செய்ய போகிறார் என்று பாருங்கள். கெட்ட பழக்கத்தின் ஆவியை வெளியே துரத்தும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இத மூந்து பாருங்க, என்ன ஆகுது. என்ன ஆகுது? எனக்கு வேணாம் இது. இப்போ ஒரு தடவை குடிச்சு பாருங்க. இல்ல வேணாம், எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. மக்களே, கெட்ட பழக்கத்தின் ஆவி துரத்தப்பட்டது. இவர் குணமானார். அங்க ஜெபம் முடிஞ்சு நான் ஆலயத்தை விட்டு வரும்போது ஒரு வித்தியாசமான மனுஷனாய் வந்தேன். இது போல ஒவ்வொரு தடையும் அந்த மாதிரி ஆசைகள் வரும். திரும்ப சிகரெட் எடு, குடி. அப்ப நான் உடனே முழங்காலிட்டு ஜெபம் பண்ணுவேன். என் தலை மேல பைபிள் வச்சு தேவனிடத்துல கேட்பேன், ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற இந்த கெட்ட பழக்கத்தை, எண்ணத்தை எடுத்து போடுங்க. பிற்பாடு ஆலயத்தில் நான் கற்றுக்கொண்டேன் பரிசுத்த ஆவியை குறித்து. அதுதான் எனக்கு தேவை, என் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது. அவரை நான் அடைய விரும்பினேன். பிற்பாடு நான் அதில் முன்னோக்கி போனேன். ஆலயத்திற்கு தொடர்ந்து முன்னோக்கி செல்வேன். ஆலயத்துல ஒவ்வொருத்தரும் பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லும் போது நான் அதை கேட்பேன். ஒரு நாள் ஆவியானவர் என்னை நோக்கி வந்தார். நான் தேவனிடத்தில் கேட்டேன், தேவனே, உம்மை அறியாத சமயத்தில் எப்படி நான் உம்மை பெற்றுக்கொள்வேன்? இந்த எண்ணம் வரும்போது சரியா நான் தேவனிடத்தில் சொன்ன, தேவனே, என் வாழ்க்கை உங்களுடைய கையில நான் அர்ப்பணிக்கிறேன். என் வாழ்க்கை முழுமையாய் உம் கையில் அர்ப்பணிக்கிறேன். அந்த சரியான சமயத்துல என் வாழ்க்கை மாறியது. எனக்குள்ள மாற்றம் ஏற்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இறங்கினார். எனக்குள்ளே இருந்த எல்லா கெட்ட பழக்கத்தையும் நான் ஜெயித்தேன். இன்னைக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நான் மாறி இருக்கேன். முன்னாடி வீதியில ரோட்ல இப்படி இருந்தேன்னா இன்னைக்கு முழுமையா என் வாழ்க்கை தேவன் மாத்தி இருக்கிறார். எனக்கு திருமணம் கூட ஆயிருக்கு. தேவன் என் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்தார்.
என் மகனை நான் பார்க்கும் பொழுது, அவரை திருமணத்துல நான் பார்க்கும் பொழுது அந்த அளவு அழுதேன். என்னோட இன்னொரு மகன் கேட்டார், ஏம்மா அழறீங்க? நான் முன்னாடி கஷ்டத்தினால சோகத்தினால அழுதேன், ஆனா நான் இன்னைக்கு சந்தோஷத்தினால அழறேன்னு சொன்னேன். ஒரு மகன் அவருடைய வாழ்க்கை மாறி பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு ஒரு அருமையான திருமண வாழ்க்கையில இருக்கிறத பார்க்கும் பொழுது, அவருடைய வீட்டுக்கு போய் நாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த தருணத்தை என்னால நம்பவே முடியல. இன்னைக்கு என்னுடைய மகன் தேவனுடைய மனுஷனா இருக்கார். நான் எப்போ அவர் மேல சோர்ந்து போகணும்னு நினைச்சனோ, ஆனா எல்லா நேரமும் அவருக்காக நான் போராடினேன். எல்லா சிறப்பு நிகழ்ச்சியிலையும் நான் என் குடும்பத்திற்காக நான் சிறப்பு நிகழ்ச்சியானது பண்ணேன். வெள்ளிக்கிழமை சிறப்பு நிகழ்ச்சியில, ஆலயத்துல, எல்லா நேரமும் எல்லா தருணமும் எல்லா ஜெபத்திலுமே அவருடைய பேர் தான் நான் முதலாவதா வச்சு ஜெபம் பண்ணுவேன். தேவன் என்னை எடுத்தார். ஒரு கடற்கொள்ளையனாய் இருந்த என்ன அவருடைய குமாரனாய் மாற்றினார். ஒருவேளை யாரெல்லாம் நீங்க இதே போல ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களோ, ஒருவேளை நீங்க இது போல கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்கீங்க, உங்க குடும்பத்தார் மத்தியில நீங்க தோற்கடிக்கப்பட்டவரா இருக்கீங்க, உங்க வீட்டுல யாருமே இனிமே உங்களை நம்புறது இல்ல, அப்போ உங்களுக்காக சொல்ற என் வார்த்தை, திறக்கப்பட்ட கரமாய் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்காய் ஆலயத்தில் காத்து கொண்டிருக்கிறார். என்னால கெட்ட பழக்கத்திலிருந்து வெளியே வர முடியும்னா நிச்சயமா உங்களாலையும் இதிலிருந்து வெளியே வர முடியும். இந்த அற்புதமான சாட்சியை கேட்டு நீங்கள் கண்டிப்பாய் தெளிவடைந்திருப்பீர்கள், தேவன் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து. எனவேதான் நான் அந்த ஜெபத்தை செய்த பிற்பாடு ஒரு வீடியோ ஒளிபரப்பாக நீங்கள் கவனிக்கும்படி விரும்புகிறேன். இந்த வனாந்தரத்திலே நீங்கள் பார்க்கிற இந்த அக்கினி நான் உங்களுக்குள்ளே வர விரும்புகிறார். மோசேயின் காலத்திலே ஜனங்களை நடத்தி சென்ற ஆவி அக்கினி ஸ்தம்பமாய் உங்களுக்குள் வர விரும்புகிறார். கர்த்தர் உங்களை நடத்தி செல்ல விரும்புகிறார். எப்படி உங்க வாழ்க்கை விரும்பியார்? வாய்ப்பே இல்லை. நீங்கள் அவர் உங்களை நடத்தி செல்ல அனுமதிப்பீர்களானால் இந்த நபர் அனுமதித்தது போல நீங்களும் அடுத்த சாட்சியாய் மாற முடியும். நீங்கள் திரையிலே பார்க்கலாம். நீங்கள் பெற வேண்டிய விண்ணப்பம் இதுதான். இது குறித்த விளக்கங்கள், விவரங்கள் தேவையான நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் சாலமோன் மண்டபத்துக்கு விண்ணப்பத்தை அனுப்பும்படியாய், விசுவாசத்தினுடைய அடிச்சுவடை பின்பற்றும்படியாய், ஆபிரகாமின் விசுவாசத்திலே அதி அற்புதமான சாட்சியாய் மாறும்படி ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். சர்வ வல்லமையான தேவனை, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். இந்த சாட்சிகள் மக்களுடைய புரிந்து கொள்ளுதலை திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். தேவன், அநேகர் உள்ளத்திலே வெறுமையோடு இருக்கிறார்கள், விரக்தியோடு இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவி தாமே ஒருத்தருக்குள் வரும்போது அந்த வெற்றிடம் நிரப்பப்படுகிறது, வெறுமை நீக்கப்படுகிறது. எனவேதான் வனாந்தரத்திலும் ஜனங்களை அக்கினி ஸ்தம்பமாய், மேக ஸ்தம்பமாய் நடத்தி சென்றீர். இன்றைக்கும் அதையே தான் நீர் செய்ய விரும்புகிறீர். மக்களுக்கு வழிகாட்டுதலை கொடுத்து, யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்டார்களோ, இந்த சாட்சிகளை கவனித்தார்களோ, அவர்களுக்குள்ளும் இருக்கிற அந்த கடுகளவு விசுவாசம் தூட்டப்படுவதாய், இதன் மூலம் அவர்களும் உதவியை பெற்றுக் கொள்ளும்படி, வெறுமை நீக்கப்பட, பரிசுத்தாவின் வல்லமையால் நிரப்பப்படும். தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு வாழ்க்கை கரத்தில் ஒப்படைக்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் ஆமென். ஆசீர்வாதமான தண்ணீரை பருகுங்கள் மக்களே. கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு கூட இருப்பதாய் வாரம் முழுவதும் எங்களோடு இணைந்திருங்கள். அதி அற்புதமான சாட்சி கேட்கும்படி நாளை இரவு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை தேவன் அனைவரை ஆசீர்வதிப்பாரார். சென்று வாருங்கள்.